பாண்டியன் ஸ்டோர் 4 எபிசோடில் பாண்டியனுக்கு பிறந்தநாள் அப்படின்னு கோமல் சொன்ன உடனே தங்கமயிலே ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணுமே. பெருசாக பண்ணதான் மாமாவுடைய மனசில் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இடம் பிடிக்க முடியும். ஏன்னா நாம் வேறு நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஆனால் அம்மாவுக்கு தான் அது புரிய மாட்டுது. அம்மா என்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்குறேன். அவன் எத்தனையோ போய் சொல்கிறான், நாம் என்ன போய் சொல்லிட்டோம், நீ ஏன் மயில் ஃபீல் பண்ணுறேன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நம்ம மாமா கூட சேர்ந்து வாழ முடியாது. அப்படின்னா நாம் இந்த வீட்டில் எந்த அளவுக்கு முக்கியம், தங்கமயில் இருந்த வரைக்கும் இந்த வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பெருமையாக பேசணும். அப்போது அதுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு முதற்கட்டமாக மாமாவுக்கு இந்த வருஷம் பிறந்த வருதில்ல, அந்த பிறந்தநாள நாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாமா நம்ம மேலே தனி ஒரு மரியாதை அபிப்பிராயம் வச்சுப்பார். அது நமக்கு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நம்ம காப்பாற்றும். என்ன பண்ணலாம்? ஆனால் நாம் இதை தனியாக பண்ணால் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ மற்றவங்க நம்மள ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்க. எல்லாரையும் கூட்டு சேர்ந்துப்போம். ஆனால் எல்லாருமே சொல்லணும், இது மயில் கொடுத்த ஐடியான்னு மாமாட்ட சொல்லணும். அப்போ தான் நம்மளுடைய பெயர் அங்கே நீடித்து நிற்கும் அப்படின்னு தங்கமயில் ரொம்ப அழகாக தெளிவாக பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு நேராக போய் மீனாக்கிட்டையும் ராஜுட்டையும் சொல்கிறாங்க. அதை கேட்டால் மீனாக்கும் ராஜுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அக்கா, மாமா பிறந்த நாள்லாம் கிராண்டாக கொண்டாட மாட்டாராமே. ஒருவேளை நாம் எதனா பிளான் பண்ணி மாமா நம்ம திட்டாருன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு மீனாவும் ராஜுவும் தங்கமயில கேட்குறாங்க. அட என்ன மீனா ராஜு, மாமா திட்டலாம் மாட்டார். பாரு, ராஜு டியூஷன் எடுக்க போன்னு சொல்லி போய் சொல்லிட்டு போனான். மாமா என்ன பண்ணார், கோவமாக இருந்தார் 2 நாளைக்கு. சமாதானம் இல்லையா? அப்போ மாமா பொறுத்த வரைக்கும் தப்புனா கோவப்படுவார். ஆனால் அடுத்தது பொசுக்குன்னு சரியாயிடுவார். அதனால் இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டார்ப்பா. நம்ம பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்ல, சரிக்கா நீங்கள் சொல்கிறீங்க பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ராஜு, தங்கமயில் 3 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. சரி, இப்போது வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுவோம். அப்புறம் மாமாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து கேக்கு வெட்டி அசத்திடலாமா அப்படின்னு தங்கமயில் சொல்ல, சூப்பர்க்கா, அதையே பண்ணிடலாமேன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது காலையில் நாம் 3 பேரும் நேராக கிளம்பி டவுனுக்கு போவோம். அங்கே போயிட்டு இந்த கலர் பேப்பரு, டெக்கரேஷன் ஐட்டம், அப்புறம் கேக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மாமாவுக்கு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நைட்டு யாருமே பார்க்காதப்போ தூங்கும்போது இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு மாமாவை எழுப்பி கேக்கு வெட்டி கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு விடிய காலையில் மயில் காலையிலே எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீனராஜை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம பாண்டியனும் கோமதியும் பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்கடி 3 பேரும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அத்தைடி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மீனாராஜு முழிக்கும்போது டக்குன்னு ராஜு சொல்கிறாங்க, அதுவாத்த தங்கமயில் அக்கா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க எங்களை, அவங்க போகிறாங்களாம், அதான் நாங்களும் துணைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கமயில் என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பாண்டியன் உடனே சொல்கிறாரு, பரவாயில்லம்மா, இப்போ தான்ப்பா எனக்கு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஜாலியாக இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. இருந்தாலும் கோமதிக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. என்னடா இவங்க 3 பேரும் சேர்ந்து போக மாட்டாங்களே, இவங்க 3 பேரும் ஒன்றாவே சேர மாட்டாளுங்க. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக 3 பேரும் சேர்ந்து ஒன்றா, அதுவும் தங்கமயில் வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லி கோமதி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. இங்கே 3 பேருமே சரிங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் மாமா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் மாமான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த பழனிவேலுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இந்த 3 பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்களே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க பழனிக்கிட்ட. ஏண்டா பழனி, இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசவே மாட்டாங்க, இன்றைக்கி என்னமோ 3 பேரும் அதிசயமாக சேர்ந்து ஒன்றா போகிறாங்களேடா அப்படின்னு சொல்ல, அதான்க்கா எனக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது, எப்படி இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா போகிறாங்கன்னு தெரியலையேக்கா அப்படின்னு சொல்ல, சரி சரி இவங்க 3 பேரும் போகட்டும், என்ன பண்ணிட போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோமதி இருக்காங்க. இந்த 3 பேரும் நேராக டவுனுக்கு போயிட்டு பர்த்டேக்கான டெக்கரேஷன் பேப்பர்லாம் வாங்குறாங்க. அப்புறம் கேக்குக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. பேசும்போது என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு வாட்ச் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது 3 பேர் சேர்ந்து ஒன்றா வாங்கிடலாமா கிஃப்ட்டுன்னு யோசிக்கும்போது, வேணாப்பா நாம் 3 பேரும் தனித்தனியாக கொடுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தங்கமயில் சொல்ல, சரிக்கா அப்போ 3 பேரும் தனித்தனியாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன கிஃப்ட்டு? ராஜு சொல்கிறாங்க, அக்கா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போவோம், அங்கே போயிட்டு என்ன மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம்,
பார்த்துட்டு என்ன வாங்கி தரலாம் மாமாக்குன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகேப்பா, ஓகேப்பான்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த கடைக்கு போறாங்க. போயிட்டு மீனா அவங்க பக்கம், தங்கமணி ஒரு பக்கம், ராஜ் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அதில ராஜி ஒரு கீ செயின மாமாவுக்கு பரிசா தரலாம். ஏன்னா, மாமா வந்து அடிக்கடி வண்டியில தான் ஓட்டி சுத்திட்டு இருக்காரு. அந்த வண்டி தான் அவருக்கு எல்லாமே. அந்த வண்டியில போற மாரி ஒரு கீ செயின் வாங்கி குடுத்தா என்ன? அப்படின்னு ராஜி யோசிச்சு, அவங்கள்ட்ட ஏன்னா காசு வேற கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க ஒண்ணும் வேலைக்கு போறதில்ல. வீட்ல தான் இருக்காங்க. ஏற்கனவே டியூஷன் போனாங்க. அதையும் கெடுத்தாச்சு. காசு இல்லனால அவங்கள்ட்ட காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி கீ செயின் வாங்குறாங்க. மீனா ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா, மாமாவுக்கு வாட்ச் வாங்குறாங்க. தங்கமயிலு அவங்களுக்கு புடிச்ச மாரி, மாமாவுக்கு புடிச்ச மாரி ஒரு கூலிங் கிளாஸ வாங்குறாங்க. ஸோ, இந்த கூலிங் கிளாஸ போட்டா கண்டிப்பா மாமா சூப்பரா இருப்பாருன்னு சொல்லி, ஒரு கூலிங் கிளாஸ வாங்குறாங்க. 3 பேரும் வாங்கிட்டு வந்து பில் பண்ணும்போது, தங்கமயிலுடைய கூலிங் கிளாஸ் விலை கிட்டத்தட்ட ரூ. 800 இருக்கு. அதே மாரி மீனாவுடைய வாட்ச் பார்த்தோம்னா, ரூ. 500 வருது. ஆனா, ராஜு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரூ. 200 ஒரு கீ செயின் வாங்கியிருக்காங்க. அத பார்த்து தங்கமயிலு கேட்குறாங்க, "என்ன ராஜி ரூ. 200 போய் கீ செயின் வாங்கியிருக்க? இன்னும் கொஞ்சம் கிராண்டா எதனா வாங்கியிருக்கலாம்ல மாமாக்குன்னு" கேட்க, "இல்லக்கா, என்கிட்ட வேற காசு இல்லக்கா. இந்த காசு தான் இருந்துச்சு. அதான் இதுவே போதும்க்கா, பார்த்துக்கலாம்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம டெக்கரேஷன் ஃபுல்லா பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே அவங்க அத்தைட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. "அத்தை, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். நாங்க சொல்லும்போது நீங்க மாமாவ மட்டும் எப்படியாவது வெளிய கூட்டிட்டு வந்துருங்க அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க? அவர் திட்டுவாருடின்னு" சொல்றாங்க கோமதி. "அத்த, எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அத்த. நாங்க சொல்லும்போது மாமாவ வெளியில கூட்டிட்டு வாங்க. அது மட்டும் போதும்ன்னு" சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மணி கரெக்ட்டா 12 மணி ஆவுது. அதே மாரி கோமதி பாண்டியன்ட்ட, "ஏங்க தண்ணி தாகமா அடிக்குது. கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கன்னு" சொல்ல, "ஏன் கோமதி தண்ணி இங்க வைக்கலையா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. "இல்லங்க, மறந்துட்டு வந்துட்டேங்க. ஒரே தாகமா இருக்கு. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டாங்களேன்" அப்படின்னு சொல்லி கோமதி பாண்டியன்ட்ட சொல்ல, பாண்டியன் உடனே கதவு தொறந்துட்டு வெளில வராரு. ஹால்ட்ட வரும்போது டக்குன்னு தங்கமயி லைட்ட போடுறாங்க. போட்டோனே பாண்டியன் சுத்தி முத்தி பார்க்குறாரு. ஒரே பலூனும், டெக்கரேஷனா இருக்கு. அத பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடையிறாரு. உடனே தங்கமயிலு, மீனா, ராஜு ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து, "ஹாப்பி பர்த்டே மாமா" அப்படின்னு கத்துறாங்க. கத்துன சவுண்ட கேட்டு பழனி, செந்தில், சரவணன், கதிரு, பழனி, அப்புறம் கோமதின்னு சொல்லி எல்லாருமே வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா, வீடு முழுவதும் அலங்காரமா இருக்கு. ஸோ, செம்மையா கிராண்டா எல்லாம் பண்ணியிருக்காங்க தங்கமயில் செட்டு. அப்படியே திரும்பவும் ஹாப்பி பர்த்டே மாமான்னு கத்தவும், இங்க பழனி பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடையாரு. பாண்டியனால ஒண்ணுமே பேச முடியல. "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "மாமா, உங்களுக்கு பொறந்த நாளு. அதுவும் 50வது பிறந்த நாளு. நாங்க இருக்கும்போது அத சும்மா விட்டுருவோமா? அதான் நீங்க எதிர்பார்க்காத மாரி, உங்களுக்கு புடிச்ச மாரி கிராண்டா பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "ஏன்ப்பா உங்களுக்கு இந்த வேலைலாம்? பாவம் இதெல்லாம் எப்பப்பா ஒட்டுனீங்க?" அப்படின்னு கேட்க, "மாமா அதெல்லாம் நீங்க படத்துலேருந்து ஒட்டுனோம் மாமா நாங்க" அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாண்டியன் சொல்றாரு, "எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லப்பா. இதெல்லாம் நான் பண்ணதும் கிடையாது. என் பசங்களும் இதெல்லாம் பண்ணி குடுத்ததும் இல்ல. ஏன்ப்பா உனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு" சொல்றாங்க. "மாமா, உங்களுடைய பொறந்த நாள நாங்க ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு பண்ணியிருக்கோம். இதில என்ன மாமா கஷ்டம் இருக்க போகுது?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பழனி சொல்றாரு, செந்தில், சரவணன், கதிர்ட்ட, "பாத்தீங்களாடா, இன்னைக்கு அப்பாவுக்கு பொறந்த நாளு. அது கூட உங்களுக்கு தெரியாம தூங்குறீங்க. 3 பேரும் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்கன்ட்டு. அதனால தான்டா மாமா எப்ப பார்த்தாலும் மருமக தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இப்ப புரியுதா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு." "அடி முட்டாள் பசங்களா! இப்படி இருக்கீங்களாடா நீங்க பொழைக்க தெரியாம" அப்படின்னு பழனி சொல்றாரு. உடனே அப்புறம் கேக்லாம் வெட்டுறாங்க. கேக்லாம் வெட்டி எல்லாருக்கும் குடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போதைக்கு உடனே எல்லாருமே வந்து அவங்களுடைய கிஃப்ட்ட குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது ராஜ் வந்து மாமாட்ட ஒரு கீ செயின் குடுக்குறாங்க. பாண்டியன் முதல்ல கீ செயின வாங்கி பார்க்குறாரு. உடனே அரசே சொல்றாங்க, "என்ன நீ கீ செயினா? இவ்வளோ தூரம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு போய் சாதாரணமா கீ செயின் குடுத்துருக்கீங்க. வேற எதனா பெருசா பண்ணியிருக்கலாம்ல அப்பாவுக்கு" அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் சொல்றாரு, "அரசி அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ராஜு கீ செயின் குடுத்துருக்கான்னு நீ சொல்றியே, அந்த கீ செயின்ல என்ன இருக்குன்னு பார்த்தியா? எப்போதுமே ஒருத்தன் குடுக்கக்கூடிய பொருளோட விலைய பார்க்காத. அந்த பொருள்ல என்ன இருக்கு? அவங்களுடைய மனசு என்ன ஆகுது மட்டும் பாரு." அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே ராஜு கேட்குறாங்க, "கரெக்ட் மாமா" அப்படின்னு சொல்ல அரசி, "ஏன்பா அப்ப என்ன இருக்கு அதுல?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரும்மா, ராஜு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு" அப்படின்னு காட்டுறாங்க. அப்பதான் தங்கமயிலுக்கும், மீனாவுக்குமே புரியுது. ராஜி அந்த கீ செயின்ல சின்ன சின்னதா அரிசி இருக்கு. அந்த அரிசியில எல்லாருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கு. சொல்லப்போனா செந்திலு, சரவணன், கதிரு, கோமதி,
அப்புறம் ராஜு, மீனா, தங்கமயிலு, பழனி, அரசின்னு எல்லாருடைய பேரும் எழுதியிருக்கு. ஸோ எல்லா எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணி தான் கூடயே வச்சுக்கிறாரு மாமா அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கா ராஜு. ஸோ அந்த ஒரு மனசு தாம்மா ராஜு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல, அந்த இடத்துல ராஜுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் தங்கமயில் ஒரு கூலி கிளாஸை கொடுக்குறாங்க. அதை பாண்டியனுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அப்புறம் மீனா, மாமா எப்போதுமே இந்த வாட்ச் உங்கள் கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு வாட்சை கட்டுறாங்க. அதுக்கு பாண்டியனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அரசி ஒன்று சொல்கிறாங்க, "பா தங்கமயில தங்கமயில் ஆண்டி தான் வேறு லெவல், சூப்பராக இருக்க நீ கூலிங் கிளாஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் தங்கமயில் விலை உயர்ந்த கண்ணாடியை கிஃப்டாக கொடுத்தா கூட பாண்டியனுக்கு பிடிச்சது என்னமோ அந்த கீ செயினும் வாட்சும் தான். சிம்பிளாக இருந்தாலும் தான் கூட எப்போதுமே தான் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் பெருமிதம் அடைகிறாரு. அந்த இடத்துல கோமதி சொல்கிறாங்க, "பார்த்தீங்களாங்க, ராஜுக்கிட்ட காசு இல்லைன்னா கூட உங்களுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு அதை வச்சு இந்த காசில் தான் வாங்கி தரோன்னு சொல்லி யார்ட்டையும் கடன் வாங்காமல் கஷ்டப்பட்டு இந்த கீ செயினை கிஃப்ட் பண்ணியிருக்கா. ஆனால் யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஏன்னா மீனா வேலைக்கு போகிறா, நல்லா சம்பாதிக்கிறா, அதனால் அவள் பண்ணுறா. தங்கமயிலே பெரிய குடும்பத்து பொண்ணு, காசு இருக்குது, அதனால் பண்ணுது. ஆனால் ராஜை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையான வீடு இதுதான். ஏன்னா அவங்க வீட்டில் ஒன்றும் தரதில்லை. கதிர் படிக்கிறவ, அவனுக்கு கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு. அதனால தான் அந்த ராஜி நம்ம தெரியாமல் டியூஷன் எடுக்க போனான். ஆனால் இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு உங்களுக்கு இது கிஃப்ட் கொடுத்துருக்கா. எனக்கு தெரிஞ்சுங்க, மீனா மாதிரி நம்ம ராஜும் வீட்டிலே டியூஷன் எடுத்தானா கண்டிப்பாக அவளுக்கு தேவையான செலவை அவள் பார்த்துப்பாள. இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அரசிகிட்ட ஒன்றுமே அரசி சொன்னால் பார்த்தீங்களா, ராஜுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லும்போது பாவம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாள். நம்ம தாங்க பார்த்து எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ரைட்டு கோமதி, ஆனால் உங்கள் அண்ணனுங்க அதை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்ல, ஏங்க அவள் நம்ம வீட்டு மருமகங்க, அவங்க வீட்டு பொண்ணு இல்லை. இப்போது நம்ம வீட்டு மருமக, நம்ம தாங்க முடிவு பண்ணணும். அவள் வேறு யார் வீட்டுக்கு போய் டியூஷன் எடுத்தால் தானே பிரச்சனை. நம்ம வீட்டு மாடிலே டியூஷன் இருக்கட்டுமே, எடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அவளுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகலங்க அப்படின்னு சொல்ல, சரி கோமதி, உங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் என்ன சொல்ல போகிறேன், மாட்டினா சொல்ல போகிறேன், சொல்லுப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஏங்க அதை நீங்களே உங்கள் வாயால் நாளைக்கு காலை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாரு. காலைல எழுந்துச்சி எல்லாரையும் கூப்பிட்டு, இப்போது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவை நீங்களாம் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவை சொல்கிறாரு. இது மாதிரி ராஜி டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த பிள்ளை பாவம் நம்ம திட்டுவோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் போய் டியூஷன் எடுத்துச்சு. அதனால நான் கோவப்பட்டேன். ஆனால் இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, இனிமே ராஜி நம்ம வீட்டுக்கு மாடியிலே டியூஷன் இருக்கட்டும். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாவம் அந்த புள்ள கஷ்டப்படுது. அதுக்கும் வீட்டில் டைம் பாஸ் ஆகணும்ல. அதனால அந்த புள்ள இனிமே யாராக இருந்தாலும் டியூஷன் வரணும்னா வந்து நம்ம வீட்டு மாடியில டியூஷன் இருக்கட்டும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி பாண்டியன் சொன்ன உடனே ராஜு செம்மையா சந்தோஷப்படுறாங்க. "அப்பா நேற்று நைட்டு தான் மீனாக்காட்ட சொன்னேன். இன்னைக்கே நடந்துருச்சுன்னு" சொல்லி ஓடி போய் பாண்டியன் மாமாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. "விடுப்பா, என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி. நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான்ப்பா. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறது தான் என்னுடைய ஆசை. எனக்கு பிறந்த நாள்னு சொன்ன உடனே நீ எப்படி எனக்காக ஓடி போய் கீச்செல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த, அதே மாதிரி தான்ப்பா இதுவும். இது மாமாவோட சின்ன கிஃப்ட் உனக்கு பர்த்டேக்காக" அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்ன உடனே மீனாவும் கண் கலங்கிறாங்க. அந்த இடத்துல தங்கமயில் யோசிக்கிறாங்க, என்னடா இது, நாம் பிளான் பண்ணி மாமாவுடைய மனசில் இடம் பிடிக்கலன்னு நினச்சா, நாம் போட்ட பிளானில் இப்போது ராஜு தான் ஹீரோயினாக இருக்கா. நாம் எங்கேயுமே வரவே இல்லையே, நாம் டம்மி ஆகிட்டோமே. அம்மா சொன்ன மாதிரி நாம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லி தங்கமயிலே யோசிச்சுட்டு ஒரு மூலையில் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க.